அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது அனுமதி. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசிடம் பரந்த கோரிக்கை. நாட்டில் மற்றொரு பேருந்து விபத்து, பலர் படுகாயம். ஊழல் மோசடியில் சிக்கிய போலீஸ் உயர் அதிகாரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து கலப்படம், மக்களே அவதானம். பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல சிஐடியில் முறைப்பாடு. அரசு அதிகாரிகளுக்கு அறிமுகமான புதிய திட்டம். பல பகுதிகளில் 9 மணித்தியாளர் நீர் விநியோக தடை. அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் வருகை. ரஷ்யர்களுக்கு மோசமான செய்தி, ஐரோப்பாவில் அதிகரிக்கப்படும் விசா கட்டுப்பாடுகள். ரயில் தண்டவாளங்களை தாக்கிய உக்ரைன் படையினர், 3 ரஷ்ய படையினர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். செவனகள சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்கள் எரிந்தமையினால் பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. லங்கா சீனி நிறுவனத்துக்கு சொந்தமான செவனகள சீனி தொழிற்சாலையின் கரும்பு தோட்டங்களுக்கு 2025 அக்டோபர் 16, 20, 21, 22, 24 மற்றும் 2025 செப்டம்பர் 4 மற்றும் 5 ஆகிய திகதிகளில் ஒரு குழுவினர் தீ வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 7000 ரூபாய் வீதம் இழப்பீட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று இயக்குநர் ரோஹண ஹெட்டியாராச்சி மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் 3வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். நீண்டகால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் ரோஹண ஹெட்டியாராச்சி எச்சரித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஹொரணி ரத்தினபுரி வீதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து ஹொரணி ரத்தினபுரி வீதியில் எப்பிட்டவள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த பேருந்து லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் இடங்கொட மற்றும் இரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் சதீஷ் கமகேவே எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். பல்வேறுபட்ட லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். திருகோணமலையில் டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து பயணித்த 2 டிப்பர் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வாகனத்தில் 2 சாரதிகளும் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை கொழும்பு பிரதான வீதி 94 கட்டை பகுதியில் கந்தலாய் போலீசார் மேற்கொண்ட திடீர் வாகன சோதனையிலே இவ்வாறு 2 கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்கள் கந்தலாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் டீசலின் விலையை விட மண்ணெண்ணெயின் விலை குறைவாக இருப்பதால் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் இந்த மோசடி முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. டீசலுடன் மண்ணெண்ணெய் கலந்து பயன்படுத்துவது வாகனங்களின் என்ஜினுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் எனவும் கந்தலாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார்.
பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல கொழும்பு பிரதேசத்தில் சொகுசு வீடொன்றை வாங்கியுள்ளதாக சமூக ஊடகங்களில் பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இதனால் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தன்னை பற்றி சமூக ஊடகங்களில் பரவும் போலியான பதிவுகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்து சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். தன்னை பற்றி சமூக ஊடகங்களில் பரவும் பதிவுகள் போலியானது என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனானதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன அபேரத்ன கூறுகையில், தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான் என தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் மற்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்காகவே 2006ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க மின்னணு பரிவர்த்தனையின் சட்டத்தின்படி உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் எதிர்வரும் வியாழக்கிழமை 9 மணித்தியாளர் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி கொழும்பு 1 தொடக்கம் 15 பத்ரமுல்லை, பெலவத்தை, கோகந்தர, கொஸ்வத்தை, தலவத்துகொட, கோட்டை, ராஜகரிய, மிரிகான, மாதிவள, நுகேகொடை, நாவல, கொளன்னாவை, ஐடிஎச், கொட்டிக்காவத்தை, அங்கொட, வெலம்பிட்டிய, ஒருகுடவத்தை, முள்ளேரியா, மகரகம, பொரலஸ்கமுவ, தெஹிபளை, ரத்மலானை மற்றும் மொரட்டுவ ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த பகுதிகளில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. செப்டம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 75,358 இருந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து 21,389 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது 28.4% பிரித்தானியாவிலிருந்து 5,714 பேர், ஜெர்மனியிலிருந்து 4,817 பேர், சீனாவிலிருந்து 4,056 பேர் மற்றும் பிரான்சிலிருந்து 3,834 பேர் சுற்றுலா பயணிகள் இவ்வாறு வருகை தந்துள்ளனர். அதன்படி 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 16,41,881 அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள் ஐரோப்பாவுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அத்தகைய பயணங்களுக்கு முட்டுக்கட்டை போட ஐரோப்பிய ஒன்றியம் புதிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிரான நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கும் செயல்முறையில் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் அறிவித்துள்ளது. உக்ரைனின் சிறப்பு படைகள் ரஷ்யாவின் ரயில் தண்டவாளங்களை மேற்கொண்ட தாக்குதலில் 3 ரஷ்ய படையினர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய எல்லையிலிருந்து சுமார் 120 மைல் தொலைவில் உள்ள ஓரியோலில் உள்ள ரயில் தண்டவாளங்களில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.